Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 381. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கு அவனோட கதையை பூரா ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே சொன்னான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க ரூம்பர் பைரட்ஸோட பெருமையை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி சபதம் எடுப்பான். அப்புறம் கூட அவன் சாங்க போட்டான். அதை கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணாயிலே. 50 வருஷமா ஒரே கப்பல்ல மாட்டிட்டு இருந்தான்ல, அதுவும் அந்த இடம் பயங்கரமான இருட்டு. அந்த டைம்லங்கும் போது இந்த பாட்டு தான் இவனை உயிரோட வச்சிருந்துச்சாமா. ஒவ்வொரு டைமும் அந்த பாட்டை கேட்கும் போதுதான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும்னு. நல்ல வேலை லூஃபி வந்ததுனால தப்பிச்சான், இல்லன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு இப்படியே தான் இருந்திருக்கணும். இதுக்கப்புறம் இந்த டோண்டேல ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா இப்ப அவன் தனியா இல்ல, அவனால இப்ப வெளிச்சத்துக்கும் போக முடியும். இத சொன்ன உடனே நம்ம ஆளுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா வந்ததுக்கு ஒரு நல்லவனை காப்பாத்தி இருக்காங்கல்ல. அப்பதான் ஒரு ஃபன்னு என்னன்னா, அந்த டோண்டேல பத்திரமா வைக்கிறேன்னு தலையை ஓபன் பண்ணி உள்ள போடுவான். அட சண்டாலா அங்கேயா வைக்கிறேன்னு இவனு ரெண்டு ஒரு பதறுவானுங்க. லூஃபி விழுந்து விழுந்து சிரிப்பான். இப்ப லாப்பூன் இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. முன்னாடியாச்சும் இருக்குதோ இல்லையோன்னு ஒரு டவுட்ல இருந்தான். இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவனுக்கு ஷேடோவும் திருப்பி கிடைச்சிருச்சு. பெரிய பிரச்சனையா இருந்த அந்த டெவில் சீல இருந்தும் வெளியே வந்தாச்சு. இனி அடுத்து இவனோட வேலை எல்லாருமே பாடி ரெக்கார்ட் பண்ண இந்த டயலை லாப்போன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்பந்தானே இவங்க பண்ண சத்தியம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் அவன் கப்பல்ல தனிமையில இருந்து படாத பாடுபட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், அப்படி உருளுவான், இப்படி உருளுவான். அதுக்கப்புறம் அங்க இருக்க செவுத்த போய் முட்டிட்டு நிப்பான். இதுல வேற அந்த கப்பல்ல ரட்டர் வேற இல்ல. அப்படின்னா கப்பல் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். அவனும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். பட் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இவன் உயிரோட இருக்க நினைச்சு அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கே கதறி கதறி அழுவான். எல்லாம் அவன் அழுகிறத கேட்டுட்டு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. என்ன இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி அழ ஆரம்பிச்சிட்டானேன்னு. ஆனா அவன் உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு தான் அழுதுட்டு இருக்கான். நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஹாப்பி தான். ஏன்னா அவன் ஏன் அழுகிறான், எதுக்காக அழுகிறான் தான் இவங்களுக்கு நல்லா தெரியுமே. இந்த ஒரு நாளைக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட நான் உன் க்ரூல ஜாயின் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்பான். அவன் உடனே ஓகே நீருவான். சொல்ல போனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் அத்தனை பேருமே ஷாக் ஆகி கத்துவாங்க. ஏண்டா கேட்ட உடனே வாடா ஓகே சொல்லுவேன், அட சண்டாளா யோசிக்க மாட்டியாடா அப்படி அப்படின்னு கதறுன்னு கதறுவாங்க. ரோபினுக்கு சிரிப்பா வரும். அதுக்கப்புறம் அவனை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம க்ரூக்கு ஒரு மியூசிஷியன் வந்துட்டான்னு. என்ன பாடுறவனுக்கு பாடி இல்ல பீடி தான் இருக்கு, பட் எங்களுக்கு ஒரு மியூசிஷியன் தேவை, எங்க மியூசிஷியன் வெயிட் கம்மியா இருப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அவனும் ஆமா எனக்கு வெறும் எலும்பு மட்டும் தானே இருக்கு, அதனால நான் வெயிட் கம்மின்னு கத்திட்டு கிடப்பான். இவனுக்கு பண்ற அட்டூழியத்தை பார்க்கும்போது நமிக்கு தான் கொல்ல காண்டாவும். ஆனா ரோபின் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். நமி கடுப்பா இருக்கான லோலா ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் வேண்டாம். சரி ரைட்டு வாங்க இந்த சந்தோஷத்தை எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம்னு சொல்லி எல்லாருமே சரக்கடிப்பாங்களா. அந்த டைம் ப்ரூக்கு செவுத்துல போய் டங்குன்னு மோதி, பாத்தீங்களா இதுதான் 45 டிகிரி ஆங்கிளுமா, பார்த்தா கரெக்டா 45 டிகிரி இருக்கும். அவ்வளவுதான், யாராலையுமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. விழுந்து சிரிப்பாங்க. ப்ரூக்கோட ஒரே ஃபன்னு தான். அந்த டைம் ப்ரூக்கு லாப்போனை பத்தி யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா கடைசி அவனை விட்டுட்டு அவங்க கப்பல்ல அப்படியே இந்த உலகத்தை சுத்தி திருப்பி அவங்கிட்ட வரதாதான் ஐடியா. ஆனா வழியிலேயே இவங்க குரு மொத்தமா காலி ஆயிருச்சு. பட் அதுக்காக திருப்பி எல்லாம் வர முடியாது. அவங்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வாயேஜரா இந்த உலகத்தை சுத்தி வர்றது மட்டும்தான் கரெக்டான ஒரு வழி. அதனால இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, உனக்காண்டி நான் வரேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி லாப்போனை காட்டுறாங்க. அது அங்க வாயை பார்த்துக்கிட்டு பயங்கரமா வேலை பார்த்து கத்திட்டு இருக்கும். லைட் ஹவுஸ் கீப்பர் இருப்பாரு கிராக்கஸ், அவரு கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட வேற மாதிரி கத்திட்டு இருக்கான், இவ்வளவு சந்தோஷமா இவன் இருந்து பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் மனசுக்குள்ள அந்த பைரட்ஸ்களை தான் நினைச்சிட்டு இருப்பான். என்னன்னு தெரியல, திடீர்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை, யாரோ அவனை தேடி வர்ற மாதிரி. எப்படி ஃபீலிங்ஸ் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா. காட்டுத்தனமா சந்தோஷத்துல அங்க கத்திட்டு கிடப்பான். அப்பதான் நம்ம ப்ரூக்கு பயங்கரமா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அவனோட வாண்டட் போஸ்டர் எடுத்து கீழே அடிச்சு அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்மளுக்கு அந்த போஸ்டரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிருவாங்க. எது இவனும் ஒரு வாண்டட் மேனான்னு. ஆமா இது வரைக்கும் அவனை பத்தி உருப்படியா எதையுமே அவன் சொல்லல. இப்போ அவன் எல்லாத்தையுமே சொல்ல போறானாமா. ஏன்னா அவங்க டீம்ல சேர்ந்து இருக்கான்ல, எல்லாத்துக்கும் தெரியணுமே. முதல்ல இருந்து சொல்லுவான், என் பேரு ப்ரூக்கு, சொல்லணும்னா செத்து போய் ஸ்கெலிட்டனான ஒரு ப்ரூக்கு. இவனோட பேரு ஹம்மிங் ப்ரூக். இவனோட பவுண்டி 33 மில்லியன் பெரிஸ். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு அசால்ட் கான்வாய் கிங்டம்க்கு இவன் லீடரா இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச காலங்களுக்கு இவன் ரூம்பர் பைரட்ஸுக்கு கேப்டனா இருந்தான். அதான் அந்த கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் இவனை கேப்டனா போட்டிருக்காங்க போல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் ஒரு மியூசிஷியன், சூப்பரான ஸ்வாட்ஸ்மேன். இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட உயிர் கேப்டன் ஸ்டார் ஹேட் லூஃபிக்கு தான் சொந்தம். நான் அவனுக்காண்டி என் எலும்பு தேய வேலை பார்ப்பேன் அப்படின்னு பயங்கர பில்டப்பா மாசா சொல்லுவான். உடனே லூஃபி வாங்கல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் மாத்தி சரக்கடிச்சு கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இந்த ப்ரூக்கோட அட்டுவலியா தான் தாங்க முடியல. பயங்கரமா வெறுப்பேத்துவான், காமெடி பண்ணுவான், மியூசிக் போட்டுட்டு இருப்பான். இப்படியே அன்னைக்கும் சரி அதுக்கு அடுத்த நாளும் சரி நல்லா என்ஜாய்மெண்ட் தான். அப்படியே கட் பண்ணி அந்த 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஆங்கி, உசோப்பு, சாப்பர் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரூம்பர் பைரட்ஸுக்காக ஒரு பெரிய கல்லறை ஒன்னு எழுப்பி கட்டி இருப்பானுங்க. அவங்க பாவல்ல ரொம்ப காலங்களா அந்த கப்பல்லையே மாட்டிட்டு இருந்து எலும்பு கூடாயி ஒரு பொட்டியில போட்டு
புதைச்சு வச்சிருந்தான். அவங்கள கூட்டு வந்து இப்படி ஒரு சூப்பரான சமாதி கட்டியாச்சு. ப்ரூக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம், என்ஜாய் பண்ணுவாங்க. அவன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அந்த கிரேவியார்ட அவங்க கப்பல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெடி பண்ணிருக்கான். வெஸ்ட் ப்ளூல இருந்து கிளம்பினவங்க இந்த த்ரில்லர் பார்க்குங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து தான் புதையணும்னு இருக்குது. இதுக்கப்புறமாச்சும் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கிற மாதிரி பேசுவானா. இதுக்கு மேல பிராங்கி, உசோப்பு, சாப்பர் இவங்க 3 பேரும் இங்கே நின்னுட்டு இருந்தாங்கன்னா அவன் பாட்டுக்கு கதையா பேசுவான்னு சொல்லிட்டு பை பைன்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப். அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே உட்காந்து வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் அவங்க க்ரூ மெம்பர்ஸ் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வாசிப்பான். அந்த செகண்டுங்கும் போது ப்ரூக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரும். அவனுக்கு எப்ப வராம இருந்திருக்கு இப்ப வர்றதுக்கு. என்ன இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு வலியும் வேதனையும் இருக்கத்தானே செய்யும். 50 வருஷமா இருட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான்னா சும்மாவா. சோ அப்படி ஃபீல் பண்ணி பயங்கரமா வாச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஜோரோ வருவான். அவன் கொண்டு வந்த பிளாக் ஸ்வாட் அங்கே சூரிட்டு அப்படியே உட்கார்ந்துருவான். ப்ரூக் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். நான் கடைசியா பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தேன்மா. ஆமா கொஞ்சம் அதிகமா தான் தூங்கிட்டேன்பா. சரி ரைட்டு, இது என்ன ஏதுன்னு கேட்டவன இதுதான் என்னோட டெத் ஸ்வாட் யுபஸ்ரீ. இதை இங்க இவன் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறானாமா. இப்படி சொல்லிட்டு அவன் கும்பிட்டுட்டு இருப்பானா. அப்ப ப்ரூக் நம்மளே குரூப்ல வந்து சேர்ந்துட்டான்ல, அந்த மேட்டரை சொல்லுவான். ஜோரோக்கும் சந்தோஷம் தான். உடனே அந்த ப்ரூக் நான் கண்டிப்பா சாவர வரைக்கும் உங்களுக்காண்டி வேலை பார்ப்பேன்பானா. அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், நான் தான் ஆல்ரெடி செத்துட்டனே, ஐயோ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். காண்டில இருந்திருந்தானா 3 கத்திய நேரம் 30 டைம் வயித்துல இறக்கி எடுத்திருப்பான். நல்ல வேலை நல்ல மூல இருக்கான். அதனால இழிச்சுக்கிட்டே அந்த கிரேவியார்ட பாக்குறதோட நம்ம மொத்த டீமுமே நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் காண்டி சும்மா சூப்பரா கிளம்பிட்டாங்க. ஏன்னா இனி எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லையே. இந்த ஜோரோ பயலுக்கு பாடியில அவ்வளவு அடிபட்டு ஏகப்பட்ட கட்டு போட்டு விட்டுருந்தா அவன் இஷ்டத்துக்கு பிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். சாப்பர் ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி செம்மையா காண்டாயி பேண்டேஜ போட்டு அவனை சுத்துன்னு கண்ட மேனிக்கு சுத்தி விடுவான். லோலாக்கு இவங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போறாங்கன்னு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். என்ன இப்ப இவங்க போயிருவாங்க, அவங்க போறதுக்கு கப்பல் இல்ல. அதனாலதான் பிராங்கி என்ன பண்ணிட்டான், நம்ம ப்ரூக்கோட பெரிய கப்பல் இருந்துச்சு அந்த கப்பல்ல ஒர்க் ஆகாத அந்த ரட்டரை ரெடி பண்ணி அந்த கப்பலை இவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால லோலாக்கு செம ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் பெரிய பெரிய ஹெல்ப்பா பண்றீங்க. நான் இதுக்காக உங்களுக்கு நிறைய கனவுப்பட்டிருக்கேன்னு சொல்லி நைஸா பிராங்கிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேப்பான். அவன் சரிம்மா, என்னோட அழகுக்கும் திறமைக்கும் என் மண்டை முடி நிக்கும் சைஸுக்கும் நீ எல்லாம் எனக்கு ஒத்து வர மாட்டேன்னிருவான். லோலாவோட பைரட்ஸ்களுக்குமே நம்ம ஆளுகளை விடுறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா 2 நாள் பார்ட்டியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கல்ல, இப்ப விட்டுட்டு போறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லூஃபி நாங்க நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் போனோம், அதுவும் சும்மா சாதாரண இடம் இல்ல, ஃபிஷ்மேன் ஐலாண்ட். அங்க போறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஜாலியா ஆடுவான். அதை விட சஞ்சய்க்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். என்னன்னா அங்க அழகழகான மெர்மைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள நான் பார்க்க போறேன்னு காத்துலயே மிதந்து போவான். உடனே ப்ரூக் அந்த மெர்மைட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பேண்ட் போட்டிருப்பாங்கன்னு கேப்பானா. அட லூசு மூதேவி, எந்த கடல் கனியுமே பேண்ட் போட்டிருக்க மாட்டா, பாதி பாடியே அவளுக்கு மீன் மாதிரி இருக்கும். சோ வளைஞ்சு நெளிஞ்சு போவான். உடனே இவனுங்க பட்டெக்ஸ வச்சு வளைச்சு வளைச்சு ஆட்டிட்டு இருப்பானுங்க. ரோபின் பார்த்துட்டு என்ன மீனா மாற போனானுங்களா, இவனு அட்டூழியம் தாங்க முடியலன்ட்டு போவான். உசோப் அந்த பைரட் கிட்ட உனக்கு எப்படி மெர்மைட பத்தி இவ்வளவு மேட்டர் தெரியும்னு கேப்பான். அப்பதான் மேட்டர் சொல்லுவான். இவங்க இந்த இடத்துக்கு வந்து மாற்றத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்களாமா. சோ அந்த இடத்துல மெர்மைட் எல்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க, அந்த ஐலாண்டுமே சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். நமக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு, லோலா நியூ ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்காளான்னு. அப்பதான் அவ சொல்லுவான், நான் ஒண்ணு அங்க போயிட்டு எல்லாம் வரல, நான் பிறந்ததே அங்கதான்பா. ஏன்னா இவங்க அம்மாவும் ஒரு பைரட். இத சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒண்ணு கிழிச்சு கொடுத்து இதுதான் அவங்க அம்மாவோட விசிட்டிங் கார்டு மாதிரி, இது ஒரு பீஸ நீ வச்சுக்கன்னு கொடுப்பா. ஆனா அது பார்க்க வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். உடனே கூட இருக்க பைரட் நமிய பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி, கேப்டன் லோலாவோட அம்மா வேற லெவல் சூப்பரான பைரட், அந்த பேப்பரை மட்டும் தொலைச்சிடாம கையிலேயே வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகுங்கிற மாதிரி பில்டப்பா பண்ணுவான். இந்த பேப்பருக்கு பேரு விவரு கார்டு. இத பத்தி நமி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. அது ஏன் அப்படின்னா இந்த விவரு கார்டு நியூ வேர்ல்டுல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இன்னும் நம்மளுக்கு தான் நியூ வேர்ல்டுக்கு போகவே இல்லையே. அதனால அவளுக்கு இது என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுவான். இந்த கார்டு பார்க்க தான் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனா இது நார்மல் பேப்பர் கிடையாது. எப்படின்னா நார்மல் பேப்பர்ல தண்ணியோ நெருப்பப்பட்டா ஒன்னு அப்சர்வ் பண்ணும், அப்புறம் எரிஞ்சு போகும். ஆனா இந்த பேப்பருக்கு எதுவுமே ஆகாது. அவங்க ஊர்ல எப்படின்னா நெயில் கிளிப்பிங்க ஷாப்புக்கு கொண்டு போனா அவங்க ஒரு ஸ்பெஷலான பேப்பரை ரெடி பண்ணி அதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேரு தான் பேப்பர் ஆஃப் லைஃப். அதுதான் விவரு கார்டு. அதை கிழிச்சு இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதே இவளுக்கு கொடுத்தது இவங்க அம்மா. இந்த பேப்பரை கீழே வச்சாலே போதும், இந்த உலகத்துல எங்க இந்த பேப்பரை கிழிச்சு கொடுத்தவங்க இருந்தாலும் அவங்க இருக்க திசைக்கு அது இழுத்துட்டு போகும். அப்படித்தான் அது காத்துக்கு லைட்டா மூவ் ஆகும். அப்பவே எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. இப்ப இவங்க அம்மா எங்க இருக்காங்க என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லங்கிற மாதிரி சொல்லுவாளா. இத கேட்டுட்டு சாப்பர் எல்லாம் அசந்துருவான். அடேங்கப்பா நியூ வேர்ல்டுல என்னென்னமோ இருக்குதே, சூப்பர் அம்மா. அப்ப நம்ம லோலா என்ன பண்ணுவா, அந்த விவரு கார்டுல சைன் பண்ணி கொடுப்பா. இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துனா கூட இந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போனாங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் சொல்லிருங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நமிக்கு ஹாப்பி. அந்த டைம் லூஃபி அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவங்க டீமே இதே மாதிரி ஒரு விவரு கார்டு இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, அலபாஸ்டா பாலைவனத்துல ஏசி இவங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது வெறும் பேப்பர் ஒண்ணு கொடுத்துட்டு போயிருப்பான். இதுல என்னடா ஒண்ணுமே இல்லன்னு கேட்டா இதுதான் உன்னை என்கிட்ட கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அது ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு தெரியல, இப்பதான் தெரியுது அதுவும் ஒரு விவரு கார்டு தான். உடனே அதை எடுத்து பார்ப்பான், எரிஞ்சு அப்படியே பாதியா சின்னதா இருக்கும். அதை பார்த்த உடனே லோலா மத்தவங்க எல்லாருமே ஆடி போயிருவாங்க.
போயிருவாங்க. குடு நான் அது விவரு கார்டு தானு செக் பண்றேன்னு வாங்கி பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவா இது விவரு கார்டே தான். இதுதான் எரியாது நனையாது, அப்புறம் எப்படி இதுக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பா. என்னன்னா இந்த கார்டு தான் இதோட ஓனர் நிலைமை எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இந்த ஆளு உனக்கு யாரு என்னன்னு கேட்டா என்னோட அண்ணன்பா. அது பாதி அறிஞ்சிருக்கத பார்த்துட்டு அப்படியே சோகமாவாளா. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா இத சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருதும்பா. அதை கேட்டுட்டு லூஃபி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். கட் பண்ணா அடுத்த ஷாட்ல எல்லாம் தௌசண்ட் சனி கப்பலை சும்மா கேத்தா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. 50 பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முதல்ல இந்த கப்பலை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க, அதுக்குள்ள இங்க வந்து மாட்டிட்டாங்க. இப்ப மறுபடியும் அடிச்சு புடிச்சு தப்பிச்சு புது ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல. மெயினா நியூ வேர்ல்டுக்கு போறாங்க. குரூல வேற புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்கான், அதனால சந்தோஷம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி பை பை சொல்லிக்குவாங்க. அந்த லோலா பைரட்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம், எங்களுக்காண்டி நிறைய உதவி பண்ணிட்டீங்க, உங்களாலதான் நாங்க சூரியனையே பார்க்க முடிஞ்சது அப்படி இப்படின்னு கதற கதற அழுதுகிட்டே சொல்லிட்டு போவாங்க. குரூக்கு தான் ஹைலைட். டே எல்லாம் நல்லா ஒழுங்கா இருங்கடா, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்ல சிக்கி நாசமா போயிடாதீங்க அப்படின்னு இழிச்சுக்கிட்டே திட்டிட்டு இருப்பான். ஒசோ பார்த்துட்டு ஏன்டா ஏன் அப்படி திட்டிட்டு இருக்காமா. நமி அந்த விவரு கார்டு கொடுத்ததுக்காக லோலாக்கு தேங்க்யூ சொல்லுவா. ஒன்னும் பஞ்சாயத்துல நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு எல்லாம் மாத்தி மாத்தி பை பை சொல்லிட்டு அந்த தீவை விட்டே நம்ம ஆளுக கிளம்புறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, பரவாயில்ல நல்லபடியா போயிட்டு வரட்டும், நம்ம நாளைக்கு கிளம்பலாம்பா. என்னன்னா மறுபடியும் இந்த த்ரில்லர் பார்க்குள்ள ஃபாக் வந்துகிட்டு இருக்குது. மொத்தத்துல அந்த புளோரியன் ட்ரையாங்கிள் என்ன மிஸ்டி இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வருஷம் மட்டும் 100 கப்பல் அந்த ஃபாக்ல காணாம போயிருது. போனது அப்படி எங்க தான் போச்சுன்னு தெரியல. இந்த த்ரில்லர் பார்க் பைரட் ஷிப் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மிஸ்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மர்மமான சம்பவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்துச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நடக்க போகுது. அந்த டைமுங்கும் போது மொத்த கடலுமே பயங்கரமா ஃபாகா மாறி அந்த ஃபாகுக்குள்ள வினோதமான உருவங்கள் கண்ணு சவக்க சவக்க பொடைக்க பயங்கரமா வந்து நிக்குதுங்க. அப்படின்னா என்ன, இன்னும் பெரிய பஞ்சாயத்து இருக்குதுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் நம்ம ஆளுல நிம்மதியா இவங்க விடவே மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுக கப்பலை காட்டுறாங்க. லூஃபி அப்படியே கடலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். ஆனா நமி ஏசோட பேப்பரை பத்தி லோலா சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கும். சோ இந்த மேட்டர் அவன்கிட்ட சொன்னா அவன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சந்தோஷமா சொல்லுவான். அவங்க அண்ணன் மேல அவனுக்கு அவ்வளவு கான்பிடென்ட். எங்க ப்ரூக்கு லூஃபி கிட்ட எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம சுத்தியே போகலாம்பா. அடலா பூனை பார்க்கதான், இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் உயிரோட போய் அவனை பார்த்தனும் அவ்வளவுதான். ஆனா ப்ரூக்கை விட மிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. லா பூனை போய் பார்க்க போறோம்னு, அதாவது ஏச போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லூஃபி அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவனுக்கு மத்தவங்க அவனை வீக்கா பாக்குறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே நம்ம பதட்டப்பட்டு அவனை பார்க்க போனா கூட அவன் நம்மள பச்சை பச்சையா திட்டி தான் அனுப்பி விடுவான். எதுக்கு அண்ட் இதுக்கப்புறம் அவனை போய் மீட் பண்ணோம்னா நம்ம எனிமி பைரட்டா தான் போய் மீட் பண்ணும், அவனோட அட்வென்ச்சர் அவன் பாத்துக்குவான்னு சொல்லி எல்லாருமே ஜூஸ் குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப என்னன்னா அந்த விவரு கார்டு இந்த மாதிரியே கரைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா அதோட ஓனர் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அவன் கூடயாச்சும் சண்டை போட்டு கொஞ்சம் பஞ்சர் ஆயிருப்பான், திருப்பி நார்மல் ஆயிட்டானா அந்த கார்டு நார்மலாகத்தானே போகுது. அண்ட் லூஃபி திரும்பி நான் ஏச மீட் பண்ண மாட்டேன், அதனால தான் அவன் இந்த பேப்பர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான், அதனால அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவன் செம ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ஜோரோவை கிண்டல் பண்ணுவான். ஏண்டா பல நாளா தூங்கிட்டு இருந்தியே எந்திரிச்சிட்டியான்னு. பண்ண உசோப்பு நம்ம குரூவுக்கு ஒரு புது மியூசிஷியன் வந்திருக்கான், அவன் தான் ப்ரூக்கு, இந்த ட்ரிங்க் அவனுக்காகன்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி சும்மா ஜாலியா சேஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டைமுங்கும் போது பிராங்கி அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு முக்குவான். அந்த பூஸ்ட் பவர்ல அப்படியே கப்பல் பறந்து போகும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரூக் அவன் வாழ்க்கையிலேயே இப்படி பறக்கிறானா, அதனால பீதியில தொண்டைகளே கத்துவான். ஐயோ இனிய கொல்ல பாக்குறாங்க, யாராச்சும் இந்த எலும்பு கூட காப்பாத்துங்கடான்னு சொல்லி அவன் கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.